ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் செலிப்ரேஷன் பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளான செலிப்ரேஷன் தான், ஆனால் ரொம்ப சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் இருந்துச்சு. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வாசலில் கோலம் போட்டு பூஜை அறையில் சாமி ஃபோட்டோக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு மலர்கள் கொண்டு அலங்கரித்து ரெடி பண்ணியாச்சு. ஹாலில் பிள்ளையார்பட்டி விநாயகர் ஃபோட்டோன்னு பெருசாக இருக்குது, அந்த ஃபோட்டோக்கும் மலர்கள்லாம் வச்சு, அதுக்கப்புறம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கலர்ஃபுல்லான களிமண் பிள்ளையாரையும் ரெடி பண்ணி கணபதியை அலங்கரிக்கும் போது அவருக்கு பிடித்தமான அருகம்புல், எருக்கம்பூ மாலை இதெல்லாம் வைக்கிறது ரொம்பவே உகந்தது. விதவிதமான வண்ண வண்ண மலர்கள்லாம் கொண்டு அவரை அலங்கரித்து, அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளையார் சிலை இருக்குல்லையே, அதெல்லாம் பக்கத்துலேயே வச்சு சூப்பராக அலங்கரித்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய பிரசாத ரெசிபீஸ்லாம் செய்யலாமா? ஃபஸ்ட்டு சுண்டல் செய்யலாம். நாள் நைட்டே சுண்டலை 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை 5 விசில் குக்கரில் விட்டு வேக வச்சு எடுத்து ரெடியாக வச்சாச்சு. கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாலாம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வேக வச்சுருக்க சுண்டலை சேர்த்து இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து வேக வச்சுருப்போம் இல்லையா, இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கிளறி விட்டு தேங்காய், பச்சை மிளகாய் இதை அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சூப்பரான மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மோதகம் செய்யலாம். பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பலகாரம்னா அது மோதகம் தான். வெள்ளை கரைசல் ரெடி பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் நிலக்கடலையை வறுத்து தோலை நீக்கிட்டு அதை ஒன்று பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன். அது கூட எள்ளு அதை வறுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் இந்த வெள்ளை கரைசலில் சேர்த்துக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், ஒரு முடி தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்க்குறதுனால பூரணம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸில் நல்லா கெட்டியாக வந்துடும். இங்கே பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் அந்த பூரணம். மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு தண்ணியை 2 டம்ளர் சேர்த்து அதில் கொஞ்சம் உப்பு, நெய், 1 ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா சேர்க்குறனால பூரண கொழுக்கட்டை உடையாமல் விரிசல் விழாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1.5 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா எடுத்து லைட்டாக ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டோன்னா இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக நமக்கு மாவு கிடச்சிரும். இப்போ இதை நம்ம மோதகம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி சிம்பிள் மெத்தடில் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அச்சு எடுத்து அதில் நெய்யும் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இந்த மாவை வச்சு அதுக்குள்ளே பூரணம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா ரொம்ப சூப்பரான அழகான மோதகம் இந்த தட்டை ஷேப்பில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குல்ல. இந்த டிசைன்லையும் மோதகம் செய்யலாம். இந்த அச்சும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் மாவு வச்சுட்டு அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட அச்சு இல்லாட்டி கையாலையும் செய்யலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மோதகத்தை வரிசையாக அடுக்கி வச்சிடலாம். ஒன்று மேலே ஒன்று வைக்காதீங்க, ஒட்டிடும். அதனால் தள்ளி நல்லா இப்படி எடுத்து வச்சு வேக விடலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 6 மினிட்ஸ் விட்டோன்னா சூப்பராக நல்லா மோதகம் ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை மோதகம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம். அடுத்து என்னங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வடை செஞ்சுருக்கேன், கடலைப்பருப்பு வடை. அதுக்கு ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். நல்லா முருகலாக மொறுன்னு கடலைப்பருப்பு வடையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிள்ளையாருக்கு பிடித்த கொழுக்கட்டை, மோதகம், வடை, இந்த பூரணம் செஞ்சோம் இல்லையா, அதுலேயே எள்ளு உருண்டையும் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா கடையில் வாங்கின பொரி உருண்டை, கடலை உருண்டை, முறுக்கு இதெல்லாம் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடித்தமான பதார்த்தங்கள். அவருக்கு பிடித்தமான பிரசாதம். சுண்டலும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. பிள்ளையாருக்கு பழங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் விதவிதமான பழங்களும் வச்சாச்சு. அருமையாக ரொம்ப மனநிறைவாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி பூஜை அறையிலையும் சாமி கும்பிட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching.